ஹாய் ஆல். ஹாய். சோ இப்போ மார்னிங்ல இருந்து எங்க வீட்ல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்ன டிஸ்கஷன்? இஸ்வா சொல்லுவா. வீட்ல நிறைய பெட் இருந்ததுங்க, நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்க அடிக்கடி டிராவல் பண்றதுனால நாங்களா டாக் கொடுத்துட்டோம். சோ எங்க கிட்ட முயல் சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கிட்ட நிறைய முயல் இருந்தது, பேர்ட்ஸ் இருந்தது, டாக் இருந்தது. எல்லாமே ஒரு சர்டன் டைம்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டோம். சோ இனிமேல் பெட்டே வேணாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும். கரெக்டா? நானும் ஐப்பாவும் சேர்ந்து இஷ்வாவும் தான் அந்த டிசிஷனுக்கு ஒத்துக்கிட்டான். இப்போ என்ன பண்றான்னா ஒரு 10 நாளா என்ன பண்ணிட்டு இருக்கான், நீயே சொல்லு. பெட் வேணும், பெட் பெட் வேணும், வேணும், ஏதாவது ஒரு பெட் ஹாம்ஸ்டர். ஒருவழியா ஃபைனலா இன்னைக்கு உட்கார்ந்து ஹாம்ஸ்டர்னு வந்திருக்கான். ஹாம்ஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்கான். ஏன்னா இப்ப வந்து காக்டெயில் கேட்டான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் கிட்ட கேட்டது ஆல்பினோ காக்டெயில் கேட்டான். ஆல்பினோ காக்டெயில்லாம் வாங்கணும் அப்படின்னா என்ன சொல்றது, ஆல்பினோ கிடையாது, ஒயிட் கலர். அது பேர் தான் ஆல்பினோ. அது நம்ம ஃபீடிங் சிக்ஸ், நான் வந்து ட்வீட்டி நம்ம வீடியோல பார்த்தா தெரியும். ட்வீட்டின்னு ஒரு காக்டெயில் வளர்த்தேன். பல நாள் தூக்கம் இல்லாம நான் அதை வளர்த்திருக்கேன். சோ வந்து திருப்பி என்னால வந்து இப்ப இருக்கிற ஒர்க் ஷெட்யூல்ல கண்டிப்பா அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. சோ அதுக்கப்புறம் ஹாம்ஸ்டர் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அவனே கேர் பண்ணிப்பான். ஏன்னா இப்ப மெயின்டெனன்ஸும் கம்மி. இப்ப அடுத்து அவன் உட்காந்து டைப்ஸ் ஆஃப் ஹாம்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கான். என்ன ஹாம்ஸ்டர் வாங்கலாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓனா எனக்கு சைனீஸ் ஹாம்ஸ்டர் வாங்குமா? சைனீஸ் ஹாம்ஸ்டரா? ஒயிட் இல்லனா வின்டர் ஒயிட் டிராப் ஹாம்ஸ்டர் தெரியல. ஆனா பெட் குடுக்கிறது நல்ல விஷயம் தான். நாங்க ஆனா எங்களோட வீடு வந்து ரொம்ப என்ன சொல்றது, அரண்மனை கம்ஃபர்ட்டான ஒரு ஹவுஸ் இது. அதனால பெட்ஸ் எல்லாம் நம்மளால வச்சுக்கிறதுங்கிறது முடியாது. எனக்கு வந்து வீசிங் இஷ்யூ இருக்கு. வீசிங்னா அப்படி இப்படி கிடையாது, எனக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்கு. எனக்கு எப்போ எதனால அலர்ஜி வரும்னே தெரியாது. டஸ்ட் அலர்ஜி. ஏன்னா நாங்க வந்து இது ஃபர்ஸ்ட் நாங்க இது வச்சிருக்கோம், இனியா, அது என்னது, ராபிட். அதுவே அலர்ஜி வந்தனால தான் நாங்க இன்னொரு பேர்டோட இதுவும் டஸ்ட்மே வந்து இதுதான். ஆனா பேர்டோட டஸ்ட்மே நான் பெருசா அது கிட்ட எல்லாம் போக மாட்டேன். இப்ப திருப்பி அவன் பேர்டுன்னு ஆரம்பிச்ச பிறகு நான் அதுல இருந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி ஹாம்ஸ்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனா நாங்க கன்வின்ஸ் பண்ணல, அவனுக்கு நாங்க சாய்ஸ் கொடுத்தோம். பேர்டா ஹாம்ஸ்டரா அப்படின்னு சொல்லி. ரொமானியன் ஹாம்ஸ்டர் வேணுமா? ரொமானியன் ஹாம்ஸ்டர் வாங்க போறானா? இப்போதைக்கு ஹாம்ஸ்டர் வாங்கினா அதை எப்படி செட் பண்ணலாம், நம்ம கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் பழைய பெட்ஸ்க்கு வச்சிருக்கிறதுலாம் இருக்கு அப்படின்றத நாங்க பிளான் பண்ணி வச்சுட்டோம். இனி என்ன ஹாம்ஸ்டர் வாங்குறது அப்படின்றதுனா அவனோட சாய்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஃபீமேல் மேல் வாங்குங்க, குட்டி எல்லாம் போடும். நான் சொல்லிட்டேன், நோ, வாய்ப்பே கிடையாது. ஆமா, இந்த வீட்ல அதுக்கான இடங்கள் கிடையாது, அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா குட்டி போடுறது பாக்குறோம். என் வீட்டுக்காரி கை வலிச்சிச்சா போன் டப்புன்னு கீழே போட்டாங்க. வீட்ல செல்ஃபி ஸ்டிக் இருக்கு, அதான் அவன் கேக்குறான். செல்ஃபி ஸ்டிக் இருக்கு, அப்புறம் ட்ரைபாட் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்பப்ப நம்மளுக்கு கை தான் வந்து எல்லாமே. அந்த பையன் ரொம்ப இதா இருக்காங்க. பெட்டு வாங்கி கொடுக்கறது தப்பு கிடையாது, ஆனா அது வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். முதல்ல மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஏன்னா அது கமிட்மென்ட். கமிட்மென்ட்ன்றதை விட அதர் பெட்ஸ் கம்பேர் டு அதர் பெட்ஸ் ஹாம்ஸ்டர் ஓகே எனக்கு. ஏன்னா அதோட லைஃப் ஸ்பான் 3 இயர்ஸ் தான். சோ நம்மளால ஈஸியா வளர்க்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல கமிட்மென்ட்ன்றதை விட ஒரு மெம்பர் அது வீட்ல. இன்னொன்னு நாங்க ரொம்ப டிராவல் ஃப்ரீக்ஸ். ஆமா, எங்களுக்கு டிராவல் ஃப்ரெண்ட்லி பெட்டும் வேணும். ஆமா. எங்களோட ஃபர்ஸ்ட் பெட் வந்து சாண்டி பிளாக்கி ஃபின்ச்சஸ். அது வந்து ஒரு என்ன ஃபின்ச்சஸ், அது அந்த ஒயிட் கலர் கிரே கலர் ஜீப்ரா ஃபின்ச்சஸ் தான் எங்களோட ஃபர்ஸ்ட். ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் வச்சிருந்தோம். 6 இயர்ஸ் எங்க கூட, ஆமா 5.5 இயர்ஸ் எங்க கூட டிராவல் பண்ணாத இடமே கிடையாது. அவங்க 2 பேரும். ஹாம்ஸ்டருக்கு வந்து லைஃப் ஸ்பான் வந்து 4 கிலோங்க. 0.5 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் சோ 3 இயர்ஸ் எங்க கூட அவங்க டிராவல் பண்ணாத பிளேஸே கிடையாது. கேரளா, பெங்களூர், ஆந்திரா, கதார் எல்லா இடத்துக்கும் எங்க கூட வந்திருக்காங்க. அடுத்து ட்வீட்டியும் அப்படிதான், இனியாவும் அப்படிதான். சோ அடுத்து நாங்க லெமனி பெட்டு. ஆனா லெமனி நாங்க பெருசா டிராவல் கொண்டு போகல, ஏன்னா அப்ப வீட்டுல நிறைய பேர்ட்ஸ் இருந்தனால மொத்தமா நாங்க கொடுத்துட்டு ஒருத்தவங்கள பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். சோ இன்னொரு, நீங்க ஒரு பெட் வளர்க்குறீங்கன்னா ஒரு பெட் வளங்க, அந்த டிராவல்லையும் நம்ம கூட்டு போற மாதிரி தான் இருக்கும். விட்டுட்டுலாம் போனோம்னா ரொம்ப ஃபெடப் ஆயிடுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இல்ல செமி டைம்டா வச்சுக்கோங்க பெஸ்ட்.
எனக்கு தெரிஞ்சு செமி டைம்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆனா நீங்க அது கேட் செட்டப் கொடுக்கணும். நீங்க வெளியூர் போறீங்கன்னா அது கேட் செமி செட்டப் டைம்னா நீ வச்சாலும் நம்ம பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறதுக்குலாம் இப்ப ஆள் கிடையாது. பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இல்லனா நீங்க வீட்டுக்குள்ள ஒரு மினி ஏவியரி மாதிரி செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா பாத்துக்கிட்டா போதும். பேர்ட்ஸ் வாங்குறீங்க, பேர்ட்ஸ் வந்து நம்ம வாங்குறோம்னா ஏவியரி செட்டப் இருக்கணும். நம்ம பாத்துக்கிற மாதிரி ஒருத்தவங்க பாத்துக்கணும், அது கம்பல்சரி. அதை விட இப்ப கிட்ஸ் அவங்க கூட விளையாடுற மாதிரி பெட்ஸ் வாங்குறாங்க. ஒழுங்கா கிட்ஸ் அவங்க கூட விளையாடுற மாதிரி பெட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அது டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து அத எங்க போனாலும் கூட்டு போக முடியும். அது கார் இருந்தாதான், இல்லனா நம்ம அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்ம போற ரெசார்ட் ஹோட்டல்ஸ் போட்டல்ஸ்லாம் எப்படி நாங்க ஃபின்ச்சர்ஸ் வச்சிருக்கிறப்ப போன்ல புக் பண்ணும்போதே சொல்லிடுவோம், சார் நாங்க ஒரு குட்டி பேர்ட் வச்சிருக்கோம், அதுக்கும் சேர்த்துதான் நாங்க வருவோம். ஓகே. நாங்க எடுத்துட்டு போறப்பெல்லாம் அது பொம்மையான்லாம் நிறைய பேர் பாத்துருக்காங்க. ரொம்ப குட்டியா இருக்கும்ல, பயங்கரமா. அது எங்கெங்கயோ இல்ல, நம்ம போற எல்லா ஹோட்டல்ஸ்க்குமே. நாங்க பெங்களூர் ட்ரிப் அந்த மாதிரிலாம் போனப்ப கூட நாங்க கொண்டு போயிட்டோம். தஞ்சாவூருக்கு எங்க போனாலும் ஹோட்டல்ஸ்ல நாங்க போய் வச்சிருவோம் சேஃபா. அப்படியே செக் பண்ணிடுவேன் பூனைக்குன்னு இருக்கா பக்கத்துல, அப்படிலாம் பார்த்துட்டு தான் வைப்போம். ஸோ அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான். ஒரு 5 மாசமா இதுல இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சு ஃப்ரீயா இருந்தேன். திருப்பி ஆரம்பிச்சிட்டான். என்னால முடியல. டே அண்ட் நைட் தூங்கும் போதும் பகல்லையும் கேட்டு 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 அப்புறம் சரி ஓகே அப்படின்னு இப்போ ஒரு முடிவு வந்திருக்கோம். ஸோ ஹென்ஸ்ஃபோர்த் இது என்ன ஆகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Bye.